இங்கே ஒருத்தர் வந்து ரொட்டியை பிச்சு அதில் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரும் அவர் பையனும். இந்த மாதிரி 2 ரொட்டியில் வந்து பணத்தை வைக்கிறாங்க. வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் இவங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது அந்த 2 ரொட்டிலையுமே நிறைய பணங்கள் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரொம்பவே அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒருவேளை வந்து தெரியாமல் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காரை துரத்திக்கிட்டு அவர் போகிறாரு. போகிறத அவர் வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு காரை நிறுத்துறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இதில் வந்து நீங்கள் தெரியாமல் வந்து பணத்தை வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து தெரியாமல் வைக்கல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்பிட்டு உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. இவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளை கொடுத்து எப்படியாவது இவங்களுக்கு வந்து நிறையா வந்து பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து திடீர்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபோன் பேசிக்கிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகரும்போது ஒரு பெரிய இரும்பு வந்து அவர் உட்காந்துருந்த சேரில் விழுகுது. அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் பையன் வந்து கேட்குறாரு, எப்படி நீங்கள் வந்து இதுலேருந்து தப்பிச்சிங்க என்னன்னு தெரில, டக்குன்னு நான் எந்திரிச்சு அடுத்த செகண்ட் வந்து என் தலையில் விழ வேண்டியது அந்த சேரில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னால் வந்து நம்பவே முடியலை. ஏன்னா நான் ரொம்ப நேரமாக அந்த சேரில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு எப்படி எந்திரிக்கணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரிலன்ட்டு. அப்போ 2 பேருமே யோசிக்கையில் இவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு ஹெல்ப் பண்ண பார்த்தீங்களா, அவர் வந்து நமக்காக வந்து இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, அதனால தான் இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இறைவனுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த வீடியோவில் இவர்களை பற்றி கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.